கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். இன்னைக்கும் இந்த அருமையான இந்த ஓய்வு நாளின் இந்த காலை வேளையில தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தியானிக்கிற இந்த பகுதியானது துதிக்கு பாத்திரராகிய கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. பாத்திரவான்களாக இருக்க வேண்டும், நீ பாத்திரவானாக இரு என்று சொல்லுகிற அந்த தலைப்பின் கீழ் நாம் சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். அதில் மிக முக்கியமான முதல் காரியமாக துதிக்கு பாத்திரராகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பாத்திரவானாய் இரு என்று சொன்னால் ஏதோ நம்ம பயன்படுத்துகிற பாத்திரங்கள் அல்ல, தகுதி உள்ளவனாய் இரு என்று அர்த்தம். இன்னைக்கு அநேக காரியங்களிலே நாம் தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். சில காரியங்களுக்கு தகுதியற்றவர்களாக இருந்து அதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆக எந்த காரியத்திற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எப்படி தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிற காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதில் முதல் காரியமாக பார்க்கிறோம், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் இந்த காரியத்திற்கு நம்மை பாத்திரவான்களாகிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அது மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. என்னை எல்லாரும் புகழ வேண்டும், என்னை எல்லாரும் புகழ்ந்து பேச வேண்டும், என்னை எல்லாரும் வர்ணிக்க வேண்டும், என்னை எல்லாரும் பார்க்க வேண்டும், என்னோடு எல்லாரும் இருக்க வேண்டும், என்னை தான் எல்லாரும் தேட வேண்டும். அதில் தவறு ஒன்றும் கிடையாது. அந்த தகுதி உனக்கு இருக்கிறதா என்பது கேள்வி. இன்னைக்கு வேதம் அதை தான் சொல்லுகிறது. ஆண்டவரே துதிக்கு பாத்திரரானவர் என்று சொல்லப்படும். துதிக்கப்படும்படியான தகுதி அவர் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கு நாம் அந்த துதிக்கு பாத்திரவான்களாக இருக்க முடியாது. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உங்களை துதிக்கும்படியாக, உங்களை புகழும்படியாக, உங்களையே போற்றி பேச வேண்டும் என்று நினைக்கிற அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நீ லூசிஃபராக மாறிவிட்டாய், நீ பிசாசிலும் பிரதான பிசாசாக மாறியிருக்கிறாய், தள்ளப்பட வேண்டிய நிலைமையில நின்று கொண்டிருக்கிறாய் என்பது முக்கியமான காரியம். ஏனென்றால் அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரராகிய கர்த்தர். He is the only person who has the personality to be praised. அவர் புகழப்பட வேண்டியவரும் துதிக்கப்பட வேண்டியவரும் ஆகிய ஒருவர் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான். இன்னைக்கு அந்த காரியத்தை முதலாவது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொண்டாலே அநேக பிரயாசங்களை நாம் விட்டுக் கொடுப்போம். இந்த புகழுக்காக, பேருக்காக, பிரஸ்தாபத்திற்காக எடுக்கிற காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் துண்டிக்கப்படும் போது அநேக பாவங்களுக்கு நீ மீட்கப்பட்டு விடுவாய். ஆக இந்த துதி புகழ் என்று சொல்லுகிற காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்களில் கடந்த நாட்களில் எத்தனையோ அந்த ரோட் ஷோ நடந்தது, எத்தனையோ பிரச்சாரங்கள் எல்லாம் போனாங்க. அங்கே அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. அத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒருவேளை அந்த தலைவர் மேலே பற்றுகளோடு வந்திருப்பாங்கன்னா ஒருவேளை சினிமா தலைவர்களுக்கு அப்படி வருவாங்க. ஏன்னா நம்ம நாட்டில் அதிகப்படியான முட்டாள்கள் இருக்கிறதுனால அந்த காரியத்திற்கு சிலர் போயிருக்கும். ஆனால் மற்ற தலைவர்களுக்கெல்லாம் ஒவ்வொருவருக்கும் காசு கொடுக்கும். 100, 200, 300, 500 இடத்துக்கு தந்தார் போல. அது போக சாப்பாடு, தண்ணி இதெல்லாம் கொடுத்தா அவர்கள் வாழ்வேன்னு சொல்லுவாங்க. இதை இன்னைக்கு புதுசாக நான் சொல்லுகிற காரியம் இல்லை, அது பல தலைமுறைகளாக நடந்து கொண்டு இருக்கிற காரியம். அதாவது துதிக்கப்பட வேண்டுமானால், புகழப்பட வேண்டுமானால் அதற்கு தகுதிகளும் அதற்கு செலவுகளும் அதிகம். அதனால அதை நாம் செய்ய முடியாது, அது நமக்கு தேவையானதும் கிடையாது. அது தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே உரியது. அதனால்தான் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தர் என்று சொல்லப்படும். So you have to get qualified for some particular person and place and for personality. உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள நினைப்பது தவறல்ல, ஆனால் சில தகுதிகள் நமக்கு உரியது அல்ல. அதனால்தான் இங்கே துதிக்கு பாத்திரராகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது அது யார் உறுதி செய்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து,
நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். யோவான் அவருக்கு தடை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது என்னிலும் பெரியவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கும் நான் பாத்திரமல்லவன், நான் தகுதியற்றவன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. இங்கே 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மனம் திரும்புவதற்கு என்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகன் அவனை குறித்து சொல்லும் போது அவன் இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்நானம் கொடுக்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்றான், அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகிறான். அப்போ பாத்திரவானாக இருக்கிறவர் அவர்தான் என்பதை குறித்து அவன் தெளிவாக சொல்லுகிறான். இன்னைக்கு நிறைய இடங்களில் நம்ம ஆண்டவருடைய இடத்தை தேடுகிறவர்களாக இருக்கும், ஆண்டவருடைய தன்மைகளை குறித்து அக்கறையற்று இருக்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து எனக்கு இது நீதியும் இந்த காரியம் அவசியமாக இருக்கிறபடினால நான் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லுகிறார். அதுதான் அவருடைய கருத்து, அவர் பாத்திரவானாக இருப்பதற்கான காரணம். ஆனால் யோவான் ஸ்நானகன் சொல்றான், நான் அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கும் பாத்திரவான் அல்ல என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நாமும் அநேக இடங்களில் பாத்திரவான்களாக இருக்க வேண்டிய இடம் உண்டு, அந்த தகுதியை பெற்றுக்கொள்ள வேண்டிய இடம் உண்டு. ஆனால் தகுதிக்கு மீறி காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அது பூமி கடந்த காரியங்களிலேயே அது வேடிக்கையாக இருக்கும். சில ஜனங்களை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் இது தேவையாகிற மாதிரி இருக்கும், நம்ம அதை சொல்ல முடியாது. அதனால சரின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு சமாளிச்சுட்டு வருவோம். ஆனால் உண்மை அதுதான். அதனால யோவான் ஸ்நானகன் சொல்றான், கிறிஸ்துவானவராகிய உலகத்தின் இரட்சகராகிய உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய இவர் என்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறுவதற்கு நான் தகுதியற்றவன், நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நாமும் அநேக நேரங்களிலே நமக்கு தேவனாகிய கற்றல் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், நீங்கள் பாத்திரவான்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் எந்த காரியத்திற்கு பாத்திரவான்களாக இல்லை என்பதை குறித்து மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். இன்னொரு இடத்துல நீங்க பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வீட்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்ததற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறார், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களோடே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவருக்குள் போய், ஆண்டவரே, நீ வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உங்களிடம் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். இங்கே நாம் பார்க்கிறோம், அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாக வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரவானாயிருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். அதாவது நூற்றுக்கு அதிபதி, பயங்கரமான செல்வந்தன், லேண்ட்லார்ட். அவன் வந்து என் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய வீட்டிற்கு போய் அவனுடைய வேலைக்காரனை சுத்தமாக்க வேண்டும் என்பது இங்கே வேண்டப்படுகிற காரியம், விண்ணப்பிக்கப்படுகிற காரியம். அதுக்கு இந்த ஜனங்கள் சொல்றாங்க, இவன் பாத்திரவானாக இருக்கிறான். ஏன் பாத்திரவானாக இருக்கிறான்? அதுக்கு காரணம் சொல்றாங்க, அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரணமான ஒரு நூற்றுக்கு அதிபதி கிடையாது, உலக காரியத்திற்காக செல்வந்தன் கிடையாது. மாறாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்களை ஏற்றுக்கொள்ளுகிறான், கிறிஸ்தவ தேவாலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான். அப்போ அவன் பாத்திரவான் தான், தகுதி உள்ளவன் என்று இந்த ஜனங்கள் நிர்ணயம் செய்கிறார்கள். இன்னைக்கு நாமும் அப்படிதான் நினைச்சு கொண்டு இருக்கோம். நான் ஆலயத்திற்கு ரெகுலராக போயிட்டு இருக்கேன், சபையில மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிறேன், அந்த இடத்துல நான் இல்லைன்னா நடக்காது, அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறாரு, இவ்வளவு பெரிய காரியத்தை நான் செய்திருக்கிறேன், அதனால நான் பாத்திரவானாக இருக்கிறேன் அப்படின்னு மற்ற ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஆனா அவன் என்ன சொல்றான் பாருங்க, அப்பொழுது அவனுடனே கூட போனார்கள். வீட்டிற்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீ வருத்தப்பட வேண்டாம், நீ வீட்டிற்கு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரவான் அல்ல. அதுதாங்க தாழ்மையின் அடையாளம், அதுதான் அவன் பாத்திரவானாக இருக்கிறான் என்பதற்கு அடையாளம். இங்கே யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடியவர். இந்த நூற்றுக்கு அதிபதி கிறிஸ்தவ தேவாலயத்தை கட்டி எழுப்புகிறவன், கிறிஸ்தவர்களை அங்கீகரிக்கிறவன், ஆண்டவரை மதிக்கிறவன். ஆனா அவன் சொல்லுகிறான், நான் பாத்திரவான் அல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுகிறோம், எனக்கு ஆண்டவர் இதை செய்வதற்கு நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேன், அதை செய்வதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறேன், எனக்கு ஏன் இதை செய்யவில்லை, எனக்கு ஏன் அதை செய்யவில்லை,
எனக்கே இந்த காரியம் நடக்கலை, எனக்கே அந்த காரியம் உடன்படலை, எனக்கே இந்த காரியத்தில் இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்கிறோம். ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, தகுதி உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள் நான் பாத்திரவான் அல்ல அப்படின்னா அந்த பிளேஸ் இட் இஸ் வெரி வெரி ப்ரெஷியஸ் பிளேஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அதனாலதான் தேவனாகிய கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், தகுதியாக எண்ணும்படி உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்லப்படும். யோவான் ஸ்நானகனுக்கு இல்லாதது, இந்த 100க்கு அதிபதிக்கு இல்லாத ஒரு பெரிய சாக்கியம் தான் என் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். அதனாலதான் இங்க வசனம் சொல்லுகிறது, அவனும் சொல்லுகிறான் நான் பாத்திரவான் அல்ல. ஆக செல்ஃப் டெக்ளரேஷன் சொல்லுகிறார்கள், நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. ஆனா நம்ம இவங்களெல்லாம் என்ன சொல்றோம்னா அவர்கள் அதற்கு தகுதி உள்ளவர்கள் என்றுதான் நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் எது பாத்திரவானாக இருக்கும், யார் பாத்திரவானாக இருப்பார்கள், எந்த காரியத்தில் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். ஆனால் வசனத்தின்படி தேவன் சொல்லுகிறார் தகுதி உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி. மத்திய எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவது, அபாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதில் பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். அதாவது அன்குவாலிஃபைடு, அதாவது தகுதியற்றவர்கள், தகுதி இல்லாதவர்களோடு கூட நீங்கள் கலந்திராதீர்கள், அது அவர்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய பணியை செய்யாதீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம சொல்லுகிறோம் இந்த காரியத்திற்கு அன்குவாலிஃபைடு பர்சனை கொண்டு போய் நீங்கள் அந்த காரியத்திற்கு நியமிச்சிங்கன்னா அது சரி வராது. ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கணும் அப்படின்னா டீச்சர்ஸ் ட்ரைனிங், பிஎட் அந்த மாதிரி முடிச்ச ஆட்களை வைங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாத வேற ஒருத்தர் போட்டிங்கன்னா அவங்கள வச்சு மேய்க்கிறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். டெய்லி ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வந்துட்டு இருக்கும், பேரண்ட்ஸோட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும். ஒரு மருத்துவத்துறையில் ஒரு மருத்துவம் பார்ப்பதற்காக இருக்கிற ஆள் ஒரு மருத்துவராக இருக்க வேண்டும். அவன் மருத்துவராக பணியாற்றுவதற்கு மருத்துவ சான்றிதழ் இருக்கணும். அதுக்காக 5 வருஷம் படித்து ட்ரைனிங் எடுத்தவன் தான் மருத்துவராக இருக்க முடியும். வேற ஆளை வச்சு நீ மருத்துவம் பார்த்தா அவன் 10 பேரை பிழைக்க வச்சிருந்தாலும் ஒரு நாளைக்கு அவன் ஜெயிலுக்கு தான் போகும். ஏன்னா அதற்கு தகுதி உள்ளவர்கள் கிடையாது, பாத்திரவான்கள் கிடையாது. இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சுவிசேஷத்தை கொடுப்பதற்கும் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கும் பாத்திரவான்களாக இருக்கிறார்களா என்பதை பாருங்கள். இன்னைக்கு நம்ம தகுதியற்றவர்களாக அந்த வேலையை செய்யக்கூடாது. நீ சரியாக செய்தாலும் அதில் பிரயோஜனம் இருக்காது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளாமல் தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்ததுனால அது நிமித்தம் வரக்கூடிய போராட்டங்களை சந்திப்பதற்கே இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறாயா என்ற கேள்வியை தேவன் இந்த காலை வேளையில் முன்னாக வைக்கிறார். பாத்திரவான்களாக இருங்கள். அது மட்டுமல்ல, எந்த பட்டணத்தில் ஒரு அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் கடவுளே, அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்தில் திரும்ப கடவுள். இன்னைக்கு நிறைய காரியங்களுக்கு நாம் ஜெபிக்கிறோம், நிறைய ஆசீர்வாதங்களை சொல்லுகிறோம், ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் நிறைய பேருக்கு அது நடக்கிறது இல்லையே. சில நேரங்களில் காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் போது சில காரியங்களை யோசிப்பது, குடும்பத்திற்காக முழு நாள் ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில், இந்த காரியத்தின் மத்தியில் ஒரு விடுதலையை காண வேண்டும். அப்போ அந்த வசனம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து பாருங்க. ஏன்னா பாத்திரமாக இல்லை என்றார். நீ நினைச்சிட்டு இருக்க அந்த ஜனங்கள் ஆண்டவரை தேடுறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆலயத்துக்கு வரார்கள், அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறார்கள், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க. உனக்கு தெரியாமே அவங்க திருட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு சைடு உன்னை ஏமாந்துறன்னு சொல்லி தேவனை ஏமாதி கொண்டிருப்பார்கள். அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படாது. காரணம் அது அபாத்திரமாக இருக்கிறது. அவ்வளவுதான். உன்னுடைய வேலை ஜெபம் பண்ற வேலை, அவ்வளவுதான். நீ வேற அதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் திருட்டு வேலை செய்யும் போது தேவனாகிய கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். பார்க்கும்போது தேவன் அதை அபாத்திரமாக எண்ணி அதனுடைய காரியத்தை நிராகரிக்கிறார். எல்லாரும் பரிசுத்தவான்கள் சொல்ல முடியாது, பரிசுத்தவான்கள் என்னையும் சொல்லிக் கொள்ள முடியாது. மாறாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பையும் செய்யப்படுகிற அந்த வேலையும் வீணா போதில்லை. இன்னைக்கு தேவன் அதைத்தான் பார்க்கிறார். நீங்கள் பாத்திரவான்களாக இருந்தால் அது உங்களிடத்தில் தங்கும், அபாத்திரமாக இருந்தால் அது அவர்களிடத்துல திரும்பும். எனக்கு நீ செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டே தான் இருக்கணும். நிறைய நேரங்களில நாம் அபாத்திரவான்களாக, பாத்திரவான்கள் அல்லாத சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் தேவன் அந்த காரியத்தை விரும்புவது கிடையாது. அதனால்தான் தேவனால் அழைக்கப்பட்ட அனைவருமே தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவ்வாட்டுக்கு உலக காரியத்திற்காகவும், அருவருப்புகளுக்காகவும், அசுத்தங்களுக்காகவும், இங்கே இருக்கிற சுகபோகமான வாழ்க்கைக்காகவும் உன் இஷ்டப்படி வாழ்வாயானால் ஊழியக்காரனை ஏமாத்திடலாம். அவனுக்காக வேற ஒன்றும் செய்ய
முடியலைன்னா ஆண்டவரிடத்துல என்ன வரும்னு பார்த்துக்கங்க. வசனம் சொல்லுகிறது, அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது, அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்தில் திரும்ப கடவது, அது உன்னிடத்திலே திரும்பிவிடும். எதற்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சில வசனங்களை மட்டும் வேகமாக நாம் வாசித்து முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீ சந்திக்க போகிறவர்களை எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக இருக்கிற பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி ஜெயிக்கிறீர்கள் என்றார். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எதற்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும்? நம்ம சொல்லுவோம், இனி எனக்கு எல்லாம் சம்பாதிச்சாச்சியா, இனி எப்போ வேண்டுமானாலும் சாகருக்கு நான் தயாராக இருக்கேன். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இங்கே கிறிஸ்தவனுக்கு வாழ்றதை விட சாகிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இருக்கு எல்லாமே. வாழ்கிற நாட்களில் எல்லாருக்கும் எல்லாம் ஒரு போல நடக்கும். நமக்கு இங்கே எல்லாம் சாப்பாடு நடக்கும், எல்லாமே நடக்கும், குறைவு இல்லாமல் நடக்கும். சில சமயம் குறைவுகள் இருக்கும், சில நேரங்களில் வியாதிகள் இருக்கும், செத்தா கூட பரவாயில்லைன்னு நினைப்போம். இவைகளெல்லாம் பூமியில எல்லாருக்கும் சமமானது. ஆனால் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை செத்ததுக்கு அப்புறம் தான் இருக்கு. அதனால தான் இங்கே வசனம் சொல்லுது, இனி சம்பவிக்க போகிறவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ண வேண்டும். கிறிஸ்துவுக்கு முன்பாக நியாய தீர்ப்பில் நிற்பதற்கு பாத்திரவான்களாக இருக்கிறோமா, தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். So you have to have the guts to stand before the God. கர்த்தருக்கு முன்பாக நிற்பதற்கான தகுதி நமக்கு இருக்கிறதா? எப்படி இருக்கு? இங்கே நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆகிற பக்கமெல்லாம் திருக்கிற பக்கமெல்லாம் அநியாயம் தான், செய்கிறது பூரா திருட்டுத்தனம் தான், பண்ணுறது பூரா அக்கிரமம் தான், ஆசை பூரா உலகத்து மேலே தான், எல்லா காரியமும் நம்மளுடைய சுயத்தில் தான். ஒரு ஆத்மாவை கூட பிரயோஜனப்படுத்தலை. எப்படி நீ ஆண்டவருக்கு முன்பாக நிற்க உன்னை தகுதிப்படுத்தி இருக்கிறாய்? அதுக்கு எப்படி பாத்திரவான்களாக இருக்க முடியும்? இன்னைக்கு வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்கு முன் நிற்பதற்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். இன்னும் வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருங்க. Get qualified for your calling. உங்களை கர்த்தர் அழைத்த அழைப்பிற்கு தகுதி உள்ளவர்களாக இருங்க. எப்படி அப்படி தகுதி இல்லாமல் அந்த காரியத்தை செய்கிறோம்னு தெரியலையே. சில இடங்களில் நம்மளை வேலைக்கு சேர்த்தா கூட சொல்லுவாங்க, இப்போவாது போய் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி அதை முடிச்சிருங்க. ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு ஜீவோ இந்த மாதிரி அன்குவாலிஃபைடு பீப்புள் இந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வெளியே போக வேண்டியது. அப்பவும் சிலதெல்லாம் அது வாடிக்கை அப்படியே தான் நடக்கிறது நடக்கணும். அப்படிதான் நீ ஆண்டவருடைய ஊழியத்தில் இருக்கிற. உன்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறார், உன்னை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். தேவன் ஆகிய கர்த்தருக்கு பயன்பட வேண்டும் என்பதற்கு உன்னை ஜீவனை கொடுத்திருக்கிறார். பட் இன்னும் அன்குவாலிஃபைடா இருக்கீங்களே. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு எப்படி பாத்திரவான்களாக இருக்கிறோம்? மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய். இதுதான் அதற்கான தகுதி. அதுக்கு கீழே உள்ள வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது தகுதி சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக நிற்பதற்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். பிலிப்பியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக கூட போராடி எதிர்த்தவர்களால் ஒன்றிலும் மரணாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். You want to be qualified for the gospel. அதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. முதலாவது தேவனுக்கு முன்பாக நிற்க உங்களை பாத்திரவான்களாக வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய அழைப்பிற்கு பாத்திரவான்களாக இருங்கள். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களாக இருங்கள். சுவிசேஷம் சொல்றவன் தான் அழைக்கப்பட்டவன். அழைக்கப்பட்டவன் தான் தேவனுக்கு முன்பாக போய் நிற்கக்கூடியவன். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த எல்லா தருணங்களிலும் நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமாங்கிறத மட்டும் தான் பார்க்கணும். எப்படி தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம்? சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நீங்கள் தகுதி உள்ள ஜனங்களா இருக்கிறீங்களா? நீ வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் இப்படி கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் இப்படி பொறுமையாக இருக்க சொல்லிக் கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் இப்படி தாழ்மையாக இருக்க சொல்லிக் கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் இப்படி உண்மையாக இருக்க சொல்லிக் கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் இப்படி
ஆண்டவர் இப்படி பரிசுத்தமாய் வாழ சொல்லிக் கொடுத்திருக்காரு கோவாயால சொல்ல முடியுமா? அதான் சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களாக இருக்கிற அனுபவம். 4 பேரோட சேர்ந்து நாமும் ஆடுறோம். உலக ஜனங்களை விட கேவலமாக நாமும் பேசுகிறோம். உலக பாவத்தில் நாம் முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நீ எப்படி சுவிசேஷத்திற்கு பாத்திரவானாக இருக்க முடியும்? நீ அப்படி சுவிசேஷத்திற்கு பாத்திரவானாக இல்லாதவன் எப்படி அழைப்பிற்கு பாத்திரவானாக இருக்க முடியும்? அழைப்பிற்கு பாத்திரவானாக இல்லாதவன் எப்படி ஆண்டவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாக இருக்க முடியும்? இன்னைக்கு நாம அதை பற்றின யோசனையில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வேதம் உங்களுக்கு அதை தான் சொல்லுகிறது. கொலோசையரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அங்கே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும்படி உங்களை பாத்திரவான்களாக வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதற்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சகல வித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்க தலையிட போகணும். சகல விதமான நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை கொடுக்கிறவர்கள் தான் தேவனுக்கு பிரியமான பாத்திரமாய் இருப்பார்கள். அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமான பாத்திரம் தான் தேவனாகிய கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக இருக்க முடியும். தேவனாகிய கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக இருக்கிறவர்கள் அழைப்பிற்கு பாத்திரவான்களாக இருக்கிறார்கள். அழைப்பிற்கு பாத்திரமாக இருக்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கிறார்கள். எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி வரும். உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீ எங்கே இருக்கிறங்கிறத பார்க்கணும். இந்த வெரி பேசிக் ஸ்டெப் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாக இருக்கணும். நற்கிரியைகளை கனிகளை தந்து என்று சொல்லப்படும். நற்கிரியைகளின் கனிகள் நம்மகிட்ட என்ன இருக்கு? நற்கிரியைகள் என்ன இருக்கு? துக்கிரியைகள் வேணா நிறைய இருக்கு. பொய் சரளமா பேசுறோம், திருடுத்தனம் ஏராளமா பண்றோம், துணிகரம் ஏராளமா இருக்கு, சோம்பேறித்தனம் சொல்லிக்க வேண்டியதே இல்லை. நம்மகிட்ட என்னென்ன இருக்கக்கூடாதோ அத்தனையும் இருக்கிறது. அதை விட தாண்டி இன்னும் வேற ஏதாவது புதுசா இருக்கணும்னா அது சபையில தான் முதல்ல ஆரம்பிக்கும். இன்னைக்கு வேதம் உன்னை பார்த்து எச்சரிக்கிறது, மகா ஜாக்கிரதையா இருக்கு. அன்குவாலிஃபைடா நீ தேவனுடைய சிங்காசனத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். யுத்த களத்திற்கு போகும்போது தாவீது ஒரு வாலிபனாக இருக்கிறான். தாவீதுக்கு சவுல் தன்னுடைய உடைகள் எல்லாம் போட்டு விடுறான். யுத்த உடைகள் எல்லாம் தவிர்த்து இதெல்லாம் மாட்டிட்டு போப்பாகும். ஒன்றும் அவனுக்கு சூட்டாகல. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அவன் சர்வ சாதாரணமாக கோலியாத்தை சாதித்தான். யுத்த களத்திற்கு யுத்த ஆயுதங்கள் இல்லாம யுத்தத்திற்கு பழக்கப்படாமல் நீ போனேன்னு எப்படி இருக்கும்? ரொம்ப கோமாளித்தனமா இருக்கும். இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஊழியத்துல தேவனுடைய அழைப்புல தேவ சபையில தேவ ராஜ்யத்துல அப்படிதான் தகுதியற்றவர்களாக நின்று விளையாடிட்டு இருக்கீங்க. எப்படியோ தப்பி போன போக்கில் தப்பித்து கொண்டு இருக்கிறீர்களே தவிர தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலேயோ அல்லது உன்னுடைய தகுதியினாலேயோ நீ இன்னும் மேல வரவே இல்லை, வரவும் முடியாது. நற்கிரியைகளின் கனிகளின் வாழ்க்கையில் இருக்கணும். யூ ஷுட் பி a qualified person for that. நீங்க வசனம் சொல்லுகிறது, சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகவல் தன் பிள்ளைகளுக்கு சொல்லியது போல நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேர்தலும் நிச்சயம் சொல்வதை அறிந்திருக்கிறீர்கள். அதுதான் ஆதி அப்போஸ்தலர்களும் சொல்லுகிறார்கள். இந்த காரியத்திற்கு நீங்கள் பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். நீ எப்படி சொன்னா எங்களுக்கு என்ன? தகப்பன் சொல்றதையே நாங்கள் கேட்க மாட்டோம், எங்களுக்கு ஆண்டவரே உங்களுக்கு சொன்னாலும் கேட்க மாட்டோம்னு சொல்லி நீங்கள் இருக்கிறீர்களா என்று ஆராய்ந்து பாருங்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இது ரொம்ப துணிகரத்தினுடைய சாயலை உன் வாழ்க்கையில காண்பித்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தொடர்ந்து வாசிகள் அதே வசனத்தை திரும்பவும். உங்களை அழைத்த தேவனுக்கு போதும். அங்கே வசனம் சொல்லும் புத்தியையும் தேடுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்களே. இந்த பாத்திரவான்கள நடங்கள் என்று சொல்லுகிற காரியத்தை எப்படி சொல்றான்னா, முதல்ல புத்தி சொல்லுகிறது போல சொல்லுகிறோம், தேடுதலுக்காக சொல்லுகிறோம், உங்களுடைய நல்லதுக்காக சொல்லுகிறோம், எச்சரிப்புக்காக சொல்லுகிறோம் என்று சொல்லப்பட்டது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு.
எல்லா நாளும் கதை கேட்குற மாதிரி இன்னைக்கு கதை கேட்டு போயிடாது. நான் தகுதி இல்லைன்னா என்ன அப்படின்னு நீ ஸ்கூலில் சொல்லிக்கலாம், நீ வேலை பார்க்குற இடத்துல சொல்லிக்கலாம், எல்லா இடத்துலையும் சொல்லிக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது, அடிச்சுடுவார். தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாமல் வாழ்வதற்கு தேவனுடைய வைக்கல. நான் தகுதி இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம அப்படிதான் சொல்லுவோம். உனக்கு என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்க, இந்த வேலை யாரும் நல்லா செய்கிறவங்கள வச்சு செஞ்சுக்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு தெரியும், அவன் இல்லைன்னா இங்கே இருப்பேன், இந்த வேலையில இன்னொரு வேலை, இந்த கம்பெனியில இன்னொரு கம்பெனி, இவங்ககிட்ட போய் நம்ம இறங்கி போகணுமான்னு கேட்போம். ஆனால் ஆண்டவர்கிட்ட நீ இறங்கி தான் போகணும். புரியுதா உங்களுக்கு? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. பூமியில் நீ சொல்லிடலாம், சாதாரண உனக்கு வேலை கொடுத்துருக்கிட்ட என்ன நீ இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் எருவ மாட்டு மாதிரி வேலை செய்கிற, ஒரு காரியத்தில் உங்களுக்கு தோணலையே, இன்னும் கூட உன்னை டெவலப் பண்ணிக்கலையே, இன்னும் கூட குவாலிஃபை பண்ணலையே, இன்னும் இந்த காரியத்தை கற்றுக்கலையே, நீங்கள் பேனா தூக்கி அங்கேயே போட்டு அல்லது வேலையை தூக்கி அங்கேயே போட்டு வேற பக்கம் போயிடலாம். ஆண்டவர் விட்டு எங்கே போவேன்? நல்லா யோசிப்பார். இஃப் யூ ஆர் அன்குவாலிஃபைட், இஃப் யூ ஆர் நாட் வில்லிங் டு பி கெட் குவாலிஃபைட், உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளலைனா, உன்னை பாத்திரமாக்கி கொள்ளலைனா, பாத்திரமாக்கி கொள்ள விருப்பப்படலைனா எங்கே போவேங்கிறத மட்டும் யோசி. அதனால தான் பவுல் சொல்லுகிறான், நான் உங்களுக்கு புத்தியாகவும் தேர்தலாகவும் எச்சரிப்பாகவும் சொல்லுகிறேன். You should be getting qualified for the gospel. You should be getting qualified for the calling of God and to stand in front of God. நீ தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சாட்சியிலும் தேவனுக்கு பிரியமாகவும் தேவனுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லணும். நீ அழைப்பிற்கு தகுதி உள்ளவனாகவும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவனாகவும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். There are multiple stages in a Christian life. சும்மா வாங்கி திங்கிறதுக்காக வந்ததில்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ வாழ்கிற இந்த வாழ்க்கை சுகபோகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வந்ததில்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. உன்னை ஒவ்வொரு படியிலும் தகுதிப்படுத்தி அடுத்த நாளைக்கு உள்ள ரெடியாகும். நம்ம ரொம்ப எல்லாரோட சேர்ந்து பேசுவோம். உலகமே அநித்தியமானது, எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாம். பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு. நீ செத்த உடனே அடுத்த நாள் கண்ணை திறக்க வேண்டிய இடம் வேற, அவனுக்கு வேற இடம், உனக்கு வேற இடம். நீ கண்ணை திறக்கும் போது அங்கே ஆண்டவருக்கு முன்பாக நிற்கணும். அதுக்கு தகுதிப்படுத்திக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் நிமிஷங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள கூட செத்து போகலாம். அதுக்குள்ள உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் 1 வருஷத்துல செத்து போகலாம். தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். 10 வருஷம் கூட நீ இருக்கலாம், பிரயோஜனம் இல்லாம தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உன்னை மாத்திரமாக்கிக் கொள்ளுகிறவர் என்ன செய்கிறார்? தேவனுக்கு பிரியமாய் இருக்க நற்கிரியை செய். தேவனுக்கு பிரியமாய் இருந்தால் ஊழியத்தை செய். அழைப்பிற்கு தகுதியாக இருந்தால் தேவனுக்கு முன்பாக நிற்பாய். எதுவுமே இல்லைன்னா இப்படியே உட்கார்ந்து வேண்டியது. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியாக கடைசி வரைக்கும் வாழ்ந்து சாகும். அவனுக்கு கடைசி வரைக்கும் அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது. அதே வேலை போதும், அதே இருக்கிற சேரவே தொடச்சி அங்கே இருக்கிற முடிய சண்டை போட்டு அங்கேயே போட முடியும், அப்படியே வாழ்ந்து செத்துருவோம். சிலர் பார்த்தீங்கன்னா 1 மாதம் தான் அது இருக்கும், அவனால இருக்க முடியாது. அடுத்த ஸ்டேஜ்க்கு எக்ஸாம் எழுதுவோம், ஒரு கிளர்க் ஆகிடலாமான்னு பார்ப்போம், ஒரு அடுத்த ஸ்டேஜ் வந்துடும், மேனேஜரெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டே ஆகும். சிலதெல்லாம் அப்படியே இருக்கும் கடைசி வரைக்கும். நீ ப்ரொமோஷன் கொடுத்தா கூட வேண்டாம், எனக்கு இதே தான் பழக்கமாக இருந்துச்சு, இதை விட்டு எல்லாம் ப்ரொமோஷன் ஆகி அடுத்த லெவலில் கொண்டு போகணுமே என்னால் முடியாது அப்படின்னு நீ அப்போதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கு. நோ ப்ரொமோஷன் எதுலையுமே கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்குது, அதை நல்லா தெரிஞ்சுக்க. ஏன்னு சொன்னால் அபாக்கிரமாக இருந்தால் சமாதானம் வாழ்க்கையில் தங்காது. அபாக்கிரமாக இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில் இருக்காது. ஆடலாம், ஒரு நாளைக்கு ஆடிட்டு அப்படியே ஊருக்கு வேடிக்கையாக காமிச்சிட்டு அப்புறம் கடைசியில் செத்து போகலாம், பிரயோஜனம் இருக்காது. வேதம் சொல்லுது, பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். இன்னொரு காரியத்தையும் நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5:17 வாசிக்கலாம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களே, விசேஷமாக நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை கனத்திற்கு பாத்திரராக என்ன வேண்டும். நீங்கள் கனத்திற்கு பாத்திரமானவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது தவறல்ல. நம்ம நிறைய நேரங்களில் எங்களை மதிக்கணும், நான் போனோம்னா அந்த இடத்துல என்ன 4 பேர் மதிக்கணும், ஆசைப்பட தப்பு கிடையாது. ஆனால் அதற்கான பிரயாசப்பட வேண்டும். அதற்கான காரியங்கள் என்னவாக இருக்க வேண்டும், எப்பொழுது அவர்கள் பாத்திரவான்களாக இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரட்சிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். டபுள் த ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. இங்கே நம்மளிடம் ஒன்றுமே கிடையாது, நம்ம எப்படி மரியாதை எதிர்பார்க்கணும். ஆயத்தக்க ஊரில் இருக்கிற சாதாரண சேரி ஆட்களை விட மோசமாக கெட்டவாத பேசுறதுக்கு தயார் நிலையில் இருக்க. எப்போ பாரு கூக்குரல் தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வீட்டில் இருக்கு. ஆனால் கணத்திற்கு ஆசைப்படுறையே, அது எப்படி கொடுக்க முடியும்? இங்கே வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். அவங்க தான் அவருக்கு குவாலிஃபைடு பர்சன் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னொரு
காரியத்திற்கு பாத்திரவான்களாக இருக்கிறவர்கள் யார் என்பதை குறித்து வேதம் சொல்கிறதை பார்க்கலாம். இந்த காரியத்திற்கு ஒருவேளை நம்ம பாத்திரவான்களாக இருக்கிறோமா என்பதையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு நிறைய பேருக்கு இந்த காரியம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. வேதம் அதை தான் அழகாய் சொல்கிறது. தனக்கு தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எப்பொழுது கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருப்பான் என்று யோசித்து பாருங்கள். செவ்விடங்காதுல சம்போதனம் மாதிரி வருஷ கணக்கானுடைய காதுகளில தேவ வசனங்களை ஓதி இதுதான் நியாயமான பாதை என்று சொல்லி உனக்கு கற்றுக் கொடுத்தும் அதை காலின் கீழ் மிதித்து அசுத்தமான உலக அருவருப்புகளுக்கு உன்னை உடன்படுத்தி உன்னால 4 பேர் கெட்டு போகும்படி வாழுகிற நீ ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருக்கிறாய். மேட்ச் ஆகுதான் பாருங்க. இங்க வேதத்துல தேவ தரிசனத்துல தேவனுடைய ஆலயத்துல அத்தனை காரியத்தை கேட்கிற, ஆனா கேட்டுட்டு அப்படியே போய் உலகத்துல இருக்கிற ஜனங்கள் கெட்டு போவதற்கு நீ வழிவகைகளை செய்து கொண்டிருக்கிறாய். உன் தொழில, உன் வேலையில, நீ படிக்கிற இடத்துல, நீ பழகிற ஜனங்கள, உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, உன்னுடைய மொபைல் போன்ல நீ தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது நீ ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருக்க. நான் சொல்லிட்டு இருக்கேன் பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவானாக போக வேண்டிய பாதை. ஆனா வேதம் சொல்கிறது நீ எதற்கு பாத்திரவானாக இருக்கிறாய் என்று சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா தேவனுடைய காரியத்துல தேவன் கொடுத்திருக்கிற ஸ்லாகியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய பின்னணியத்தை திருப்பி பார்த்தோம்னா நம்மளை தேவன் கொண்டு வந்திருக்கிற பாதை ரொம்ப மேன்மையானது. நம்ம இன்னும் சிகரத்தை தேடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் மேலானவைகளை தேடிக்கிட்டு இருக்கோம். தேட தப்பு கிடையாது. ஆனா இந்த நிலையே உனக்கு ரொம்ப அதிகமானது. இன்னைக்கு உயிரோடு இருப்பது பெரிய காரியம். ஆனா அபாத்திரமா இருக்கிறாரு. தேவனுடைய காரியத்திற்கு பாத்திரவான்களாய் நடக்கிற காரியத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னை பார்த்து ஒரு ஆள் கெட்டு போனான், உங்களை பார்த்து ஒரு ஆத்மா கெட்டு போகுமானால் நீ அபாத்திரமாக இருக்கிறாய். ஆக்கினை பயங்கரமா இருக்கும். ஆக்கினை இந்த சென்ஸ் பனிஷ்மெண்ட், தண்டனை ரொம்ப மோசமா இருக்கும். அதை நீ பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டியிருக்கும். ஏனென்றால் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி திருட்டுத்தனமாக, ஏமாற்றுத்தனமாக, துணிகரமாக நீ செய்கிற சகல பாவங்களுக்கும் ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருக்கிறார். You are qualified for that. அதற்கான தகுதி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீ அனுபவிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். யோசித்து பாருங்கள் என்று வேதம் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். 2 வசனங்களை வாசிக்க முடியலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. பாத்திரவானாக இருக்க வேண்டிய காரியத்தை குறித்து வேதம் நமக்கு சொன்னது. பாத்திரவான்களாக இல்லாத காரியத்தை சொன்னது. நாம் எதற்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம் என்று சொன்னது. எப்படி பாத்திரவானாக இருக்க முடியாது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறதை வாசிக்கலாம். தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. They can't be qualified for the throne of God and for the gospel and for the likeness of God. கர்த்தருடைய பிரியத்திற்கும் கர்த்தருடைய பொறுப்பிற்கும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதற்கும் தகுதி உள்ளவர்களாக இருக்க முடியாது. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறோம். அப்படி யாருமே இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அந்த ட்ரெண்டை முடிச்சிட்டோம். இப்போ எந்த ட்ரெண்ட் ஓடிட்டு தெரியுமா? மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறோம். அப்படிதான் நிறைய பெற்றோர் இருக்காங்க. அதில் சொல்ல போனால் வாலிப பிள்ளைகளை நேசிக்கிற பெற்றோர் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. ஏன்னா நேசிக்கிறேன்னா வேறு வழியே கிடையாது. அடுத்த நாள் என்ன சம்பவிக்கணுமோ அவங்களுக்கே தெரியாது. அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கு அப்படியே தட்டி கொடுத்து அவங்க செய்கிற காரியத்தை மறைச்சு மூடி ஏமாற்றி திருடுத்தனம் செஞ்சு நீ தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்கிறார். புரியுதா உங்களுக்கு? நீ மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நீ விரும்பினால் நேசித்தால் நீ ஆக்கினைக்கு பாத்திரவானா இருக்கிறாயே தவிர தேவனுக்கு பாத்திரவானாக இருக்க முடியாது. கூடவே ஊழியம் பண்ணிக்கலாம், கூடவே என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், கூடவே ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுக்கலாம், தலைகளை நின்றுக்கலாம், உப்பள்ளி போட்டு மண்டி போட்டு நடந்துக்கலாம், நேரத்தை செஞ்சுக்கலாம், உன்னையிட்ட குத்தி கீறிக்கலாம், நீயே செத்து கூட போய்க்கலாம். ஆனால் பரலோகத்துக்கு போக முடியாது, தேவனுக்கு பாத்திரவானாக இருக்க முடியாது. எந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்திற்கு கனவீனத்தை கொண்டு வர நினைக்கிறார்களோ அந்த இடத்துல உன் பிள்ளையை அடிக்கும் போதும், உன் பிள்ளையை தடுக்கும் போதும், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக நீ எழுதும் போதும் தான் நீ பாத்திரவானாக நடந்து கொள்ள முடியும்.
இல்லை என்றால் தேவனுடைய காரியத்திற்கு பாத்திரவான்களாக இருக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக இருக்கவே முடியாது. இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகளை தேவனை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறார். உன் பிள்ளைகளை தேவனை காட்டிலும் அதிகமாக கனப்படுத்துகிறாய். உன் பிள்ளைகளை தேவனை காட்டிலும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறாய். அவன் ஆண்டவருக்கு பாத்திரவானாக இருக்க முடியாது. ஆபிரகாம் எப்ப தேவனுக்கு பாத்திரவானாக இருந்தான்? தூக்கிட்டான், அருவாளை கடத்திட்டான், நல்லா அந்த பலிபீடத்துல கடத்தி கையில் இருக்கிற அருவாளை தூக்கிட்டான். அடுத்த ஸ்டெப்பு போகிறான். அவன் தான் ஆண்டவருக்கு பாத்திரவானாக இருக்க முடியும். நம்ம எங்க பிள்ளைங்களுக்கு சாமி கோயில் கட்டி கூப்பிட்டு இருக்கீங்க, நீ தேவனுக்கு பாத்திரவானாக இருக்க. ஊழியெல்லாம் போட்டுட்டு அதையவே செய்ய போயிருக்கு, அதையவே செஞ்சு அதுலேயே நாசமா போயிருக்கு, அதுவே போயிருக்கு. எந்த சூழ்நிலையிலையும் பிள்ளைகளுக்கு அதிகமான கனத்தை கொடுக்கிறவர்கள், பிள்ளைகளுடைய விருப்பத்தின்படி நடக்கிற தாய்மார் தகப்பன்மார், அவர்கள் நிச்சயமாக தேவனுடைய ஊழியத்திற்கு பாத்திரவான்களாக இருக்க முடியாது. அவர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்படவும் முடியாது. இன்னும் யார் பாத்திரவானாக இருக்க முடியாது? 10ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரவானாக இருக்க முடியாது. ஐயா, ஆண்டவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு வர சொல்லுது. ஐயோ, ஊழியத்தினால சபையினால இந்த ஆத்மாக்கள் அப்படிலாம் பேசாத. அந்த மாதிரிலாம் உனக்கு இங்கே யாருக்கும் அப்படி பெரிய பேர்டன் கொடுக்க வாசகத்தை நீ சம்பாதிச்ச பாவம், நீ பண்ண துணிகணும், நீ பெற்ற பிள்ளைங்க, முன்னால வரக்கூடிய உபதிரவத்தை தூக்கிட்டே ஆண்டவர் பின்னாடி போ. அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் இல்லைன்னா நான் போறேன், நான் போக மாட்டேன், நீ பாத்திரவானா இருக்க முடியாது. நீ சொல்லி சொல்ல முடியாது. உன்னை வருஷம் பூரா வாழ்க்கை பூரா சொன்னாலும் உன்னால 8:30 வேலைக்கு போக முடியாது. நீ கடைசி வரைக்கும் 9 மணிக்கு மேலே மண்டையை சொல்லிட்டு நிற்க. நீ சோம்பேறி, நீ தகுதி இல்லாத. நீ கடைசி வரைக்கும் உனக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்தாலும் கடைசி வரைக்கும் உனக்கு ஏபிசிடி வராது. நீ முட்டாள். அதே மாதிரிதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நீ கடைசி வரைக்கும் உன் பாடுகளை சுமக்க முடியாதவன், தன் பாடுகளை சுமக்காதவன், தன் வேலைகளை சுமக்காதவன், அவன் தேவனுக்கு பாத்திரவானாக இருக்க முடியாது. சோம்பேறி தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. சோம்பேறி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. சோம்பேறி எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. தன் பாடுகளை சுமக்கிறவனாக இருக்க வேண்டும். உன் சிலுவையை சுமக்கிறேன் என்னால், உன் வயிற்றுக்கு நீ சம்பாதிக்கிறேன் என்னால், உன்னுடைய காரியத்தை உன்னுடைய சரீரத்தை நீ பார்க்கிறேன் என்று அர்த்தம். நீ எப்படி தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது? இன்னைக்கு தேவன் அதை தான் சொல்கிறார், பாத்திரவானாயிரு. நீ நற்கிரியைகளினால நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருப்பதற்கு பாத்திரவானாயிரு. நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால நீங்கள் தேவனுக்கு பாத்திரவான்களாயிருங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால தேவனுடைய அழைப்பிற்கு பாத்திரவான்களாகுங்க. தேவனுடைய அழைப்பை நிறைவேற்றுகிறதுனால தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாகிறீர்கள். யார் பாத்திரவான்களாக இருக்க முடியாது? இந்த பூமியில தன் பிள்ளைகளுக்கு ஆராதனை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக இருக்க முடியாது. தன் சிலுவையை சுமந்து செல்ல முடியாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக இருக்க முடியாது. எதற்கு பாத்திரவான்களாக இருப்பார்கள்? ஆத்மீக பாத்திரவான்களாக இருப்பார்கள். If you are not qualified for this, you will be qualified for that. நீங்க இந்த காரியத்தை நீங்க ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்க சில பொருட்களை கொண்டு போறதுக்கு தடை செஞ்சிருப்பாங்க. இந்த பொருளெல்லாம் கொண்டு போக முடியாதுங்க. கொண்டு போக முடியாதுன்னா அங்க நீங்க வேற யாருக்கு விற்க முடியாது, வேற யாருக்கு கொடுக்க முடியாது. டஸ்ட்பின்ல போட்டுருவோம், அவ்வளோ. நீ இங்கிருந்து காசு கொடுத்து ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி வாங்கி போயிருக்க. இட் இஸ் நாட் பெர்மிட்டட். இட் ஷுட் பி புட் இன் தி டஸ்ட்பின். அவ்வளோ, அது குப்பையில தான் போகணும். அப்போ நீ பாத்திரமான இல்லைன்னா அடுத்த குப்பைக்கு தான் போகணும். வேஸ்ட்டு. நீ எங்கே வேணால் உட்காந்துட்டு இருக்கலாம், உனக்கு ஒரு ராஜாங்கத்தை ஏற்படுத்திக்கலாம், உன் வாய்ச்சாரத்தை வச்சு பேசிக்கலாம், காரணம் சொல்லிக்கலாம், லட்சக்காரணங்களை சொல்லிக்கலாம், இப்படிங்களா அப்படிங்களா, எங்கே வேணால் பேசிக்கலாம். ஒன்றும் பிரயோஜனம், உப்புக்கும் பிரயோஜனம்னா அது ஒன்றுக்கும் பிரயோஜனம். தென்னம் இன்னைக்கு அதனால தான் நீங்கள் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். பாத்திரவான்களாக இருக்கும்போது நீங்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் உன் அங்கீகாரம் பரலோகத்தில் இருக்கும். அதற்கான நாள் வரும்போது நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள். அபாத்திரமாக இருந்தால் இங்கே பலரால் அங்கீகரிக்கப்படுவீர்கள், ஆனால் தேவனால் அங்கீகரிக்கப்பட மாட்டீர்கள். ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தார், ப்ரொஃபஸர் ஆல்ஃபிரடோன்னு சொல்லி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் வியாதிப்பட்டுட்டார். நிமோனியானால வியாதிப்பட்டு அந்த ப்ரொஃபஸரை ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. வயசான காலத்தில் யாருமே அவர் கூட இல்லை. அவர் ஒரு நல்ல ப்ரொஃபஸராக இருந்தும் கூட கடைசி நாட்களில் அவருடைய பிள்ளைகளோ மற்ற யாருமே கவனிக்காததுனால அவர் ஒரு தனிக்கையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தார். அங்கே மற்ற நல்ல ஒரு மருத்துவமனை தான், அவர்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தது, அதனால் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருந்தாலும் மற்ற பேஷண்ட்டெல்லாம் பார்க்குறதுக்கு டெய்லி யாராவது வருவாங்க, பார்ப்பாங்க, போவாங்க. ஆனால் இவரை மட்டும் பார்க்குறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த வேலையாட்கள் எல்லாரும் மத்தியிலேயும் ஒரு பெரிய கேள்வி இருக்கும், என்னடா இவருக்கு யாருமே இந்த மனுஷன் இந்த வயசானவரை பார்க்கறதுக்கு வர்றதே இல்லையே, இவர் மட்டும் பார்த்துக்கலாம், நான் தனிமையிலே இருக்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் யோசித்தார். ஆனால் ஒரே ஒரு நர்ஸ் மட்டும் அவரை அனுதினமும் போய் கேட்டு அவரிடத்துல விசாரித்து, சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டிங்களா அப்படின்னு ஒரு அன்பாய் விசாரிப்பது உண்டு. சில நாட்கள் போன போது அவர் இன்னும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டார். நீ மறித்து போனாலும் போயிடுவாருங்கிற கண்டிஷனுக்கு போகும்போது
அவருடைய பாக்கெட்டில் இருந்த பர்ஸை எடுத்து அதை தான் என்னதான் வைத்திருக்கிறார் என்று பார்ப்போம்னு சொல்லி அந்த நர்ஸை பார்க்கும்போது அதில் ஒரு ஐடி கார்டு இருக்கும். அந்த ஐடி கார்டில் பார்த்தா அவர் ஒரு வாத்தியாராக பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்த அந்த ஒரு சின்ன ஃபோட்டோ. சில குழந்தைகள் சுற்றி இருக்கிறார்கள், நடுவில் ஒரு ப்ரொஃபஸர் ஆல்ஃபிரடோ நின்று கொண்டு இருக்கிற அந்த ஃபோட்டோ பார்க்குறேன். திரும்ப தொடர்ந்து அந்த பர்ஸை திருப்பி பார்க்க ஒரு துண்டு ஓரமெல்லாம் கிழிந்து போன ஒரு நியூஸ் பேப்பர் துண்டு இருக்கும். அதில் பார்த்தா த பர்சன் ஹூ சேவ்ட் 21 லைஃப்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் போடப்பட்டு அந்த ஒரு பெரிய தீ விபத்தின் போது அந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு பெரிய தீ விபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 21 குழந்தைகளை இவர் ஒருத்தராகவே காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார். அதை பாராட்டி அந்த நாட்களில் அந்த நியூஸ் பேப்பரில் வெளியிட்டு வந்திருக்கிறார். இந்த காரியத்தை பார்க்கணும் அந்த நர்ஸ் பார்த்துருக்காங்க. சரி, இந்த காரியத்தை நம்ம வாட்ஸ்அப்பில் அல்லது ஃபேஸ்புக்கில் போட்டு தான் பார்ப்போமேன்னு சொல்லி அவருடைய ஃபேஸ்புக்கில் இந்த காரியத்தை பதிவிட்டிருக்காங்க. The person who saved 21 lives is still now being in a hospital and lagging for his life அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்த ஒரு சில நிமிடங்களில் ஃபோனே வராத அவருடைய ஃபோனுக்கு தொடர்ந்து ஃபோன் கால்ஸ் வந்து கொண்டே இருந்தது. திரும்ப ஃபோன் கால்ஸ். அடுத்த நாளில் பார்க்கும்போது அங்கே போலீஸ்காரர்களை வைத்து கட்டுப்படுத்தும் அளவிற்கு அந்த மருத்துவமனையில் பெரிய கூட்டம். காரணம் என்ன? அந்த ஒரு மனிதனுடைய தன்மைகள் மறைக்கப்பட்டு இருக்கல, அவைகள் மறைக்கப்பட்டு தான் இருந்தது. அந்த காரியத்தில் அவர் செய்த காரியம் தகுதி உள்ளதாக இருந்ததுனால அங்கே வந்த ஜனங்கள் அவருடைய உயிருக்காக அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மிகுந்த பிரயாசப்பட்டு அவருக்காக ரொம்ப பெரிய முயற்சியை செய்து அவரை காப்பாற்றி கூட கொஞ்ச நாட்கள் உயிரோடு இருக்கும்படி செய்தார்களாம். காரணம், அவன் தகுதி உள்ளவனாக இருந்தான். அவனுடைய காலங்கள் பல காலங்கள் போயிருக்கலாம். செய்த ஒரு காரியம், ஒரு நாளில் நடந்த ஒரு காரியம் அந்த மனிதனுடைய கடைசி நாட்கள் அந்த தனிமையை ஒரு பெரிய திரள் கூட்டத்தின் மத்தியில் ஒரு பெரிய பிரபலமாக அவனை உயர்த்தி காண்பித்தது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சொல்றது என்ன? ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது நீ செத்தா யார் வருவாங்கன்னு யோசிப்பாங்க. நீ செத்தா யார் வருவாங்க? பிள்ளைங்க வருவாங்களாங்கிறத முதல்ல பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிள்ளைங்களே வர்றதில்லை. இடத்த வச்சுக்கிட்டு 3 நாள் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டிக்கெட் கிடைச்சி அவங்க வர்றது. இங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க, வெளியே பக்கத்தில் இருப்பாங்க, எப்போ இதை எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணலான்னு. ஆனால் அவங்க வழியில் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ்டாக அவங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி மெதுவாக இங்கே வந்து சேருவாங்க. அவங்கள வர்றவங்களை பார்க்குறதே இங்கே இருக்கிறவங்க வெறுப்போட பார்ப்பாங்க. எப்போ இதை தூக்கி கொண்டு போய் புதைச்சிட்டு நான் போய் குடிச்சிக்கிறேன் என் வேலையை பார்க்குறேன்னா இவங்களுக்காக உட்காந்துட்டு எவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தகுதி உள்ளவனாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவனாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறவன் இந்த பூமியில சாதாரணமானவனாக இருக்க மாட்டான். பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க. சும்மா ஒரு தெண்டமான ஒரு வாழ்க்கை வாழாது. இந்த வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, பாத்திரவான்களாக இருங்க. நீங்கள் எல்லாவற்றிற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக இருங்க. அப்போதான் இங்கே உன்னை வழி எழுப்பும் போதும் அது மகா பிரமாண்டமாக இருக்கும். அங்கே உன்னை அழைத்துக் கொள்ளும் போதும் அது மகா பிரமாண்டமாக இருக்கும். தேவனுக்கு முன்பாக தைரியமாக நீ நிற்க முடியும். பாத்திரவானாக இரு என்று வேதம் உன்னை பார்த்தும் என்னை பார்த்தும் சொல்லுகிறது. அழைப்பிற்கு பாத்திரவான்களாக இருங்க. உன்னை அழைத்த தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருங்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவன் உன்னை அழைப்பதற்கான நோக்கமாக இருக்கிறது.